குட் ஈவினிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் இணைந்து உங்கள் வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆகையினாலே நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்தும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வார்த்தையிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள், இதை பார்க்கும்படி கேட்கும்படி எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும். ஆவியானவர் பேசும் பொழுது, உணர்த்தும் பொழுது அதற்கு விட்டு கொடுக்கிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். குட் ஈவினிங் எல்லாரையும். திரும்ப இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சரி, இந்த நாளில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம மனிதனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். மனிதனுடைய அமைப்பு என்ன, மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டான், அவன் எப்படி விழுந்து போனான், திரும்ப விழுந்து போன மனிதனை மீட்பதற்கு தேவன் என்ன காரியங்களை செய்தார், அதில் தேவன் ரெஸ்டோரேஷன் பண்ணுற அந்த ப்ராசஸ், தேவன் மனிதனை மீட்கும் அந்த ப்ராசஸில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக நம்ம பார்த்தது விடுதலை, அதாவது ஒரு பர்சனல் லிபர்ட்டி, விடுதலையோடு கூட ஒரு ஃப்ரீடம் உடையவனாக மனுஷனை தேவன் உருவாக்கினார். ஸோ ஃப்ரீடம் அப்படின்றது எப்பயுமே ஃப்ரீடமோடு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். எந்த இடத்துல சுதந்திரம் இருக்கிறதோ அந்த இடத்துல பொறுப்பு அப்படின்றதும் ஒன்று இருக்கும். பொறுப்பு இல்லாமல் சுதந்திரத்தை பயன்படுத்த முடியாது. அது தவறான ஒரு சுதந்திரமாக இருக்கும் அப்படின்றத போன பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை வராதவங்க, அந்த பைபிள் ஸ்டடிக்கு அட்டன் பண்ண முடியாதவங்க, அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆக்சுவலி ஒரு இந்த ஒரு 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 8-10 காரியங்கள் இருக்குது டோட்டல் டாபிக்ஸ். இப்போ நம்ம தேவனை பற்றி பார்த்தோம், சிருஷ்டிப்பை பற்றி பார்த்தோம், இயேசுவை பற்றி பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்தோம், இப்போ மனுஷனை பற்றி பார்க்குறோம். அடுத்தது பாவம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பிசாசை குறித்து பார்க்க போகிறோம், தேவ தூதர்களை குறித்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடி இந்த ஒரு 10 டாபிக்ஸ் நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 மார்க் மாதிரி தான், சரிங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று நான் கூகுள் ஃபார்ம் வழியாக அனுப்பிடுவேன். நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து ஜஸ்ட்டு சாய்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், சரிங்களா? ஒரு 50 கேள்விக்கு டெஸ்ட் வைப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், சிமர்னா பைபிள் காலேஜ் சார்பாக நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்ததை போல் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக நான் தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்கு நான் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த பைபிள் ஸ்டடியை வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நீங்கள் நினைக்காதீங்க. இது ரெகுலராக நம்ம தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. மிஸ் பண்ணதை அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்து அந்த காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம நடத்துறதுலேருந்து தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். பயந்துடாதீங்க. ஐயோ, டெஸ்ட்லாம் வைக்கிறாருனால பைபிள் ஸ்டடியை போவேனான்லாம் நினச்சிடாதீங்க. அது தேர்ச்சி அப்படின்றது அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்றதுக்காக தான், இல்லைங்களா? ஸோ அதனால் அது பயப்படுறதுக்காக இல்லை. ஸ்கூலில் ஒரு வேளை பயந்துருக்கலாம், ஆனால் நம்ம தேவனை அறிகிற இந்த காரியங்களை நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த அஃப்கோர்ஸ் இது இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். நான் சொல்கிற தலைப்பெலாம் முடியறதுக்கே இன்னும் கண்டிப்பாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் இருக்க போகுது, சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி இது நான் கடைசியாக சொல்லலான்னு இருந்தேன், பட் என்னால் இன்றைக்கி உங்களுக்கு சஸ்பென்ஸ் நான் உடைச்சிட்டேன். ஓகே, சரி. நம்ம பார்த்தோம்
தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தாரு, அந்த தன்மையை அவன் எதெல்லாம் இழந்து போயிருந்தான், அந்த இழந்து போனதில் எதெல்லாம் திரும்ப அவனால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் நிமித்தமாக எதெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்ற காரியங்கள் எல்லாமே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போது இழந்து போன அந்த உறவை தேவனோடு கூட மனிதன் திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது 3 விதமான சாயல், ஆவிக்குரிய சாயல், சுபாவ சாயல், சரீர பிரகாரமான சாயல். சரிங்களா? இந்த 3 விதமான சாயலை மனிதன் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். திரும்ப நான் தமிழில் போட்டிருக்கேன், நான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், தமிழில் நான் சொல்கிறேன், வேணுன்றவங்க எழுதிக்கோங்க. ஆவிக்குரிய சாயல், சுபாவ சாயல், சரீர பிரகாரமான சாயல். சரிங்களா? 3 விதமான சாயல். இந்த 3 விதமான சாயலில் தான் நம்ம தேவனை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களா உருவாக்கப்பட்டோம், அவரை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம உருவாக்கப்பட்டோம். எப்போது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் உருவாக்கப்பட்டோம். மனுக்குலம் அப்படி தான் உருவாக்கப்பட்டுச்சு. பட் பாவம் நுழைஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க? போயிட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயலை இழந்தாச்சு, சுபாவ சாயலை இழந்துட்டோம், சரீர பிரகாரமான சாயலையும் இழந்துட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிப்பதன் நிமித்தமாய் நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? இந்த சாயலை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவது ஆவிக்குரிய சாயல், ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ். இதில் நம்ம முதலாவது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் மனுஷனை உருவாக்கும் போது அவனை ஆவிக்குரிய நிலையிலே இன்னசென்ட்னா குற்றமற்றவனாக தேவன் அவனை உருவாக்கினார். அதாவது அவனை பாவம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனிதனாக தான் ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டார்கள். இன்னசென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த இன்னசென்ஸுக்கு சரியான உதாரணம் என்னென்னா குழந்தைகள். குழந்தை இப்போ குழந்தை அழுகுது, பிறந்த குழந்தை அழுகுது. அது எதுக்காக அழுகுதுன்னு நம்ம அதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு புரியும். பட் அழுதவொடனே ஏன் அழுகிற, எதுக்காக அழுகிற, கொழுப்பு எடுத்து போய் அழுகிறியா, இப்போ தான் நான் சாப்பாடு கொடுத்தேன், இப்போ தான் நான் பால் ஊட்டினேன் அப்படின்னு நம்ம திட்டுவோமா? திட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா, அது எதுக்காக அழுகுதுன்ற காரணத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அது இன்னசென்ட். இதே அந்த குழந்தை ஒரு வயசு ஆயிடுச்சு, 2 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அம்மா அப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அது செய்யுது, செஞ்சுட்டு அது அடம் பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அழுகும் போது பலார்னு ஒன்று வைப்போம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அடி போடுவோம், இல்லை திட்டுவோம், ஏதாவது ஒன்று செஞ்சு ஏன் அழுற, சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு நம்ம கண்டிக்கிறோம். இப்போது அந்த குழந்தை, அதாவது கை குழந்தை பருவம்னு வச்சுப்போம், ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயர்க்குள்ளன்னு வச்சுப்போம். இப்போது இந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அது பேர் தான் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தை ஒரு வயசு ஆகி கொஞ்சம் விவரம், அது சொல்கிறோம்ல, விவரம் தெரிஞ்ச குழந்தைங்க அப்படின்வோம். விவரம் தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்க தெரியணும், அதுதான் விவரம் தெரியுதுன்னு அர்த்தம் இல்லையா? விவரம் தெரியுறதுன்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த விவரம் தெரியுறதுன்னா எதை தான் நம்ம மீன் பண்ணுறோம்? அதாவது அம்மா அப்பா, இப்போ உதாரணத்துக்கு அப்பா அந்த ஃபோனை தொடாத அப்படின்னு சொல்லியிருப்பார் குட்டி குழந்தைகிட்ட. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்பா அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்கும். அப்பா வந்தோடனே அடிப்பாருன்னு தெரிஞ்சவொடனே அந்த ஃபோனை டபால்னு வச்சிரும். இப்போது அப்பா கேட்பார், ஃபோன் எடுத்தியா அப்படின்னோடனே இப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும்? நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த குழந்தைக்கு யார் பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா? ஒருவேளை நம்ம இப்படி சொல்லலாம், குழந்தை அப்பா அடிப்பாருன்ற பயத்தில் சொல்லுது. அப்பா அடிப்பாருன்ற பயம் இருந்தாலும் பொய் அப்படின்றது எப்படி வந்தது? அது அதுதான் இம்ப்யூட்டட் சின். அதாவது மாம்சத்தில் அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்ததான அந்த மாம்ச சுபாவம், பொய்ன்றது சுபாவத்திலே வந்துருச்சு. மறைக்கிறது, பொய் சொல்கிறது அப்படின்றது சுபாவத்திலே வந்துருச்சு. இப்போது இந்த நிலைமைக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை தான் நம்ம இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட நிலையில், ஆவிக்குரிய நிலையில் அவங்க எப்படி இருந்தாங்க? இன்னசென்ட் பீப்புளாக அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாவம்னே என்னன்னே தெரியாது. பாவம்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, சரிங்களா? ஆனால் இந்த பாவம்னா என்னன்னே தெரியாமல் இருந்ததான அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் எப்படி செஞ்சாங்க? அவங்க அதை அனுபவ ரீதியாக, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க? தேவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன
அந்த மரத்தினுடைய பழத்தை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இது சாப்பிட்டா என்ன ஆகும், என்ன ஆகும்னு தேவன் சொல்லியிருந்தார். சரிங்களா? ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து அவங்களுக்குள்ள அந்த ஆர்வத்தை தூண்டி இப்படி செய்யலாமே அப்படின்னு அந்த ஆர்வத்தை தூண்டினது யாரு? அது ஆப்வியஸாக பிசாசு தான், விழுந்து போன பிசாசு. ஆனால் அந்த இன்னசென்ஸ், அதாவது ஒன்றும் அறியாமை, இன்னசென்ட்டுங்க அவன் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அந்த இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒன்றும் அறியாமல் இருக்கிறதான நிலையில் பாவம் எப்படி வருது? பாவம் திடீர்னு உள்ள வரல. அவங்க தேவனால சொல்ல வேணாம், செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செஞ்சா என்ன ஆகும், செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுபவ ரீதியாக பாவத்தை அறிந்து கொள்றாங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னசென்ஸ் ஒரு பக்கங்க, ஒன்றும் அறியாமல் இருக்கிற ஒரு நிலை, அப்படிதான் அவங்க உருவாக்கப்பட்டாங்க. ஆவிக்குரிய நிலையில அவங்க இன்னசென்ட். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க பாவம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்றத அவங்க அனுபவ ரீதியாக அவங்க அறிந்து கொள்கிறாங்க. ஸோ அப்போது இதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்குறார். அப்போது தேவனுடைய கட்டளை, தேவன் என்ன கட்டளை கொடுத்துருந்தாரு? இந்த மரத்தினுடைய பழத்தை புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரா? இதுதானே கட்டளை. இப்போ இந்த கட்டளையை கை கொள்ளணும், கை கொள்ளக்கூடாது அப்படின்றதான 2 நிலை இருக்குது. கரெக்டா? ஒன்று ஒபே பண்ணணும், இல்லை ஒபே பண்ணக்கூடாது. இந்த 2 நிலைக்கு நடுவில் தான் மனுஷன் இருந்தான். அதில் அவன் தவறான தீர்மானம் எடுத்து அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான். இப்போது மனுஷன், நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க, ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்வாங்கன்னு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு போய் ஆண்டவர் அந்த மரத்தை போய் அங்கே வைக்கணும், அந்த பழத்தை போய் அங்கே வைக்கணும், அப்படியே வச்சாலும் ஏன் அதை சாப்பிட வேணான்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போது தேவன் ஒருவேளை அந்த மரத்தை அங்கே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பழம் அப்படின்றது அங்கே இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டாரு அப்படின்னா, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுயம், அந்த செல்ஃப் வில், சுயமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றத அந்த மனிதன் பயன்படுத்தியிருக்கவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை பயன்படுத்துவதற்கான விதத்தை, அந்த 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 ஃபீல்டு, அந்த அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அது கொடுக்கறதுக்கான பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்போ ஏன் தேவன் மரத்தை வைக்கிறாரு, ஏன் பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா, மனிதன் அதை செய்கிறானா செய்வான்னு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரீடம் அப்படின்றத கொடுக்குறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது அவனை பிடிச்சு வச்சு அவன் செய்வான், அதனால் அவனை பிடிச்சு வைக்கிறேன் அப்படின்றது பேர் அன்பு கிடையாது. அன்புன்றது என்னன்னா, அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கறது. ஏன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம். இப்போ தேவன் வந்து நம்மளை தூதர்கள் மாதிரி படைச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? தூதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. பாவம் செய்யப்பட்ட, அதாவது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும்படி நினைத்ததான லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டான். ஆனால் ஆதாமும் ஏவாளும் மட்டும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சோன்னா ஆண்டவர் ஏன் அவங்கள அப்பயே அழிச்சு போட்டு வேற ஒரு ஆதாம் ஏவாளை உருவாக்கியிருக்கலாம் இல்லையா? ஆனால் தேவன் அந்த இடத்துல கிருபையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ காரணம் என்ன? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்தது? மனுஷன் அந்த குற்றமில்லாத ஒரு நிலையில தான் உருவாக்கப்பட்டான். அவனுடைய ஆவி, அவனுடைய உள்ளான ஆவி குற்றமில்லாமையில் தான் இருந்தது, இன்னசென்ஸில் தான் இருந்தது. அப்போது தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவன் இதை செய்யணும், இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றது அந்த இன்னசென்ஸில் இருந்து தான் அவன் தீர்மானம் எடுத்தான். ஆனால் இன்னசென்ஸ்லேருந்து அவன் தீர்மானம் எடுக்கும்போது வேற ஒரு 3வது நபருடைய குறுக்கீடு ஒன்று வந்துருச்சு. அதுதான் பிசாசு. ஒருவேளை பிசாசுடைய தலையீடே இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் அப்படியே அந்த தோட்டத்தில் சுற்றி திரிந்து எல்லா பழங்களையும் புசிச்சு, அதுக்கப்புறம் இங்கே இந்த மரத்துக்கிட்டையும் வந்து இந்த பழத்தை சாப்பிட்லாமான்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவனுடைய கட்டளை ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவங்க அதை சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே 3வது நபருடைய குறுக்கீடு, நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய இந்த சாயலை கெடுப்பது என்ன அப்படின்னா, இந்த 3வது நபருடைய குறுக்கீடு. யாரு? பிசாசனுடைய குறுக்கீடு. ஸோ இந்த பிசாசனுடைய குறுக்கீடு வந்தோடனே இந்த இன்னசென்ஸ், அதாவது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த குற்றமில்லாமை அப்படின்ற அந்த நிலையை மாற்றி அவங்களுக்கு கர்த்தர் நல்ல விஷயத்துக்கு கொடுத்த அந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி, சுயம் அப்படின்ற அந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தியை
தவறான விதத்தில் எந்த காரியத்தில் போய் செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அதில் போய் செய்யும்படியாக பிசாசு என்ன பண்ணுறாங்க, அவங்கள வஞ்சிக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். பாருங்கள், நான் 3 கலரில் போட்டிருக்கேன். எல்லோ கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர். நல்லா கவனிக்கணும். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. யார் சொல்கிறா? பிசாசு சொல்கிறான். சர்ப்பத்தின் வழியாக பிசாசு பேசுகிற ஒரு காரியம். ஸோ இதில் அவன் 2 காரியம் சொன்னால் அது உண்மை. ஒன்று, உங்கள் கண்கள் திறக்கப்படும். அது நடந்துச்சா? நடந்துச்சு. கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். 2வதா, நீங்கள் நன்மை தீமை அறிந்து. இது நடந்துச்சா? ஆமாம். நம்ம செஞ்சது தப்புன்ற உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ நன்மை தீமை அறிந்து. ஆனால் 3வது காரியம், தேவர்களைப் போல இருப்பீர்கள். இது நடந்துச்சா? இல்லை. எப்படி தேவர்களைப் போல மாறினாங்களா அவங்க? இன்ஃபேக்ட் தேவனை விட்டு தள்ளப்பட்டாங்க அவங்க. ஸோ பாருங்க, இதுதான் பிசாசனுடைய தந்திரம். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயலை கெடுக்கும்படி பிசாசு பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, முற்றிலும் பொய் அப்படின்றது கிடையாது. பிசாசு நல்லா கவனிக்கணும். பிசாசு வந்து தந்திரசாலிங்க. அதை வந்து அவனை பற்றி டீமனாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ ஆந்த்ரோபாலஜி படிக்கிறோம் இல்லையா, மானுடவியல், அந்த மாதிரி பிசாசை பற்றி ஒரு டாபிக் இருக்குது. ஏற்கனவே நம்ம பிசாசனுடைய நிறைய காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருப்போம். நம்முடைய ஊழியங்களுடைய போதனைகள், டீச்சிங்ஸ்லாம் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பிசாசனுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம், அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, அவன் முழுசுமாக பொய் சொல்ல மாட்டான். அவன் சொல்கிறது 100% பொய் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஹாஃப் ட்ரூத் பேசுவான். பாதி உண்மை பேசுவான், மிச்ச பாதி பொய்யா இருக்கும். நல்லா கவனிக்கணும். பாதி உண்மை, பாதி பொய். ஒரு சில நேரங்களில் முக்காவாசி உண்மையாக இருக்கும், கால்வாசி பொய் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா, ட்விஸ்ட் பண்ணுறது, திரித்து பேசுறது அப்படின்றோம். திரித்து பேசுறது என்னென்னா, ட்ரூத் மாதிரியே இருக்கும், உண்மை மாதிரியே இருக்கும், ஆனால் உண்மையாக இருக்காது. இப்போது இதில் 3 காரியத்தை பிசாசு சொல்கிறான். கண்கள் திறக்கப்படும், ட்ரூ. நன்மை தீமை அறிந்து கொள்வீங்க, ட்ரூ, அதுவும் உண்மை. ஆனால் 3வது, தேவர்களை போல ஆவீங்கன்றது இல்லை. இது வந்து தேவனுடைய அஜெண்டாவில் கிடையாது. இது வந்து இவங்களை வசியப்படுத்தும்படி. யாரை? ஃபஸ்ட்டு ஏவாள் கிட்ட தான் முதல்ல பேசுகிறான் இல்லையா? ஏவாளை வசியப்படுத்தும்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்றது இதை அவன் பயன்படுத்துகிற வார்த்தை. இப்போது நல்லா கவனித்து பார்க்கும்போது, இந்த தேவனுடைய நியமனத்தை, தேவனுடைய கட்டளையை ஆதாம் மீறும் பொழுது மனுக்குலத்திற்குள்ளாக பாவம் நுழைந்தது. ஸோ பாவம்னா என்ன? பேசிக்கலி தேவனுடைய நியமனத்திற்கு மிஞ்சின எல்லாமே பாவம். இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு இல்லாத எல்லாமே பாவம். யோசிச்சு பாருங்கள், தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கிறோமா? இல்லவே இல்லை. அப்போ நம்ம எல்லாருமே யார் தான்? பாவிகளாக தான் இருக்கிறோம். பாவிகளாகி இருக்கிறதான நமக்காக தான் ஏசப்பா ரத்தம் சிந்தி கிருபையை தந்து அவருடைய ரத்தம் நமக்காக பேசுகிறது. தினந்தோறும் கிருபை நம்மளை வாழ வைக்குது. அந்த கிருபையினால தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தேவனுடைய கட்டளையை நம்ம மீறும் பொழுது பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. இதை பிசாசு எப்படி கொண்டு வந்தால், முற்றிலும் பொய்யை சொல்லி உள்ளே கொண்டு வரல, ஹாஃப் ட்ரூத் பேசினா, பாதி உண்மையை பேசினா. இதில் பாதி உண்மைன்னு கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி உண்மை தான். அதில் கால்வாசி என்ன பண்ணிட்டான்? ஒரு பொய்யை அவன் வச்சிட்டான். சரிங்களா? ஸோ அப்போது இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயலை பிசாசு எப்படி கெடுத்தான்? எப்படி மனுஷனுடைய ஆவிக்குரிய சாயல் கெடுக்கப்பட்டது? பிசாசுனுடைய வார்த்தையை கேட்டதினாலே இவங்களுடைய இன்னசென்ஸ், குற்றமில்லாமை அப்படின்ற நிலை மாறி தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாறி பாவம் உள்ளே நுழைந்தது. அதை எப்படி அவன் தந்திரமாக செஞ்சான்? முற்றிலும் பொய்யை கொண்டு வந்து அவன் திணிக்கலை, சத்தியம் மாதிரியே பேசி ஒரு பொய்யை லைட்டாக அங்கே போட்டான். சரிங்களா? ஸோ இதனால தான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் ஆதாமும் அதை சாப்பிட்டு 2 பேருமே என்னானாங்க? தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்க அழிக்கப்படலை, அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த
இந்த பாவ சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய சாயல் தேவன் தான் இந்த சாயல் நமக்கு தந்தார். ஆவிக்குரிய சாயல் இன்னசென்ஸ் அப்படின்றது யார் கொடுத்தார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் தான் கொடுத்தார் இல்லையா? இந்த ஆவிக்குரிய சாயலை நம்மளுடைய வாழ்க்கையில தடை பண்றது எதுங்க? இந்த கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், பாவம். ஸோ இதுதான் நமக்குள்ளாக இந்த ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவை போல மாறணும், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளணும். இதெல்லாம் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம கொரிந்து நிருபத்தில் வாசிக்கிறோம். நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பாவத்தினுடைய தன்மை நமக்குள்ளே இருப்பதுனால இந்த ஆவிக்குரிய சாயலை முழுசுமாக நம்மளால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியல, அடைய முடியல. ஸோ அப்போது அந்த முதல்ல இருந்ததான அந்த உறவு, எந்த உறவு? ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்ததான அந்த உறவு இல்லையா? அந்த உறவை சீர் செய்வதற்காக தான், அந்த ஃபெல்லோஷிப்பை சரி செய்வதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜஸ்டிஃபிகேஷன், நம்மை நீதி ஆக்குகிறார். அந்த காரியத்தை எப்படி அவர் செய்கிறாரு? சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் நீதியாக்கப்படுகிறோம். சரிங்களா? ஸோ இதை நான் ஏற்கனவே ஒரு 3வது டாபிக் நடத்தும் போது நான் பேசியிருக்கேன். 3 காரியத்தை நான் சொன்னேன். நீதியாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். 3 காரியத்தை சொன்னேன். ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அர்த்தம்? நீதியாக்கப்படுதல் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் பொழுது, சிலுவையிலே அவர் எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்படுகிறேன், நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நானும் தேவனும் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறது. இதுதான் நீதியாக்கப்படுதல். அடுத்து பரிசுத்தமாக்கப்படுதல் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் நீதியாக்கப்படுதலுக்கு அப்புறம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை அடையும்படி ஜெபித்து கொண்டே இருப்பது. இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். 3வது என்னது? க்ளோரிஃபிகேஷன். இது என்னது? நீதி, மகிமையாக்கப்படுதல். இது எப்படி வெளிப்படுத்தப்படுது? ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளாக தரித்து கொள்ள வெளியில நம்ம எதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அது எங்க முடிவடைய போகுது? பரலோகத்தில் போய் நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிற வரைக்கும் அந்த க்ளோரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. மகிமையாக்கப்படுதல் அப்படின்ற அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது பரலோகத்தில் தான் முடிவடையும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ 3 காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது நான் ரொம்ப முன்னாடியே பார்த்த ஒரு டாபிக். அதனால தான் சொன்னேன், பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அப்சல்யூட் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அப்சல்யூட் ட்ரூத், நம்மளுடைய பைபிள் ஸ்டடியினுடைய அந்த டாபிக் உள்ளே போனீங்கன்னா வரிசையாக எல்லா வீடியோவும் இருக்கும். 1, 2, 3, 4ன்னு வரிசையாக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ், நம்மளுடைய பைபிள் ஸ்டடி வீடியோஸ் மட்டும் தனியாக பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு வரிசையாக எல்லா எபிசோடும் இருக்கும். அந்த எபிசோடு நீங்கள் பாருங்கள். எதை மிஸ் பண்ணீங்களோ நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் பார்க்கலன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. சரியா? ஓகே. ஸோ இப்போது ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பாருங்க எவ்வளோ அழகாக பவுல் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இப்போ நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு இந்த காரியங்கள்லாம் இவ்வளோ கஷ்டமாக நம்ம சகிக்கிறதுக்கு காரணம் என்ன? சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆதாமுன்னு ஒருத்தன், ஏவாள்னு ஒருத்தங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்ண பாவம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறு மாறிடுச்சு இல்லையா? கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள். யார் அநேகர்னா யாரு? நம்ம எல்லாருமே. இந்த பூமியில் ஆதாம் ஏவாள் வம்சத்தின் வழியாக வந்த எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது, இந்த நீதி ஆக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் சொன்ன இல்லையா? அது ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. யார் ஒருவர் கீழ்ப்படிஞ்சாரு? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஒருத்தருடைய கீழ்ப்படியாமை பாவம் வந்துச்சு. ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் யாரு? இயேசுனுடைய கீழ்ப்படிதல் அநேகர் நீதிமான்களாக. அங்கே ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. இங்கே ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் மூலமாக அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. அப்போ நீதிமானாக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு காரியத்தை போய் சாதிக்கணுமா? இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை
நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய ரத்தத்தினால மீட்பு உண்டு, அவருடைய ரத்தத்தினால நித்திய ஜீவன் உண்டு, அவர்னாலே நாம் பிதாவோடு இணைக்கப்படுகிறோம், அவர்னாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம்ன்றதான ஒரு விசுவாசம். அவ்வளோதான். வெளிப்பிரகாரமாக ஏதாவது நடந்துச்சா? எந்த மாற்றமும் நடக்கல. இது ஆவி. அதனால தான் இது ஆவிக்குரிய சாயல்னு சொன்னேன். பாருங்கள், இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயல். அப்போ அந்த ஆவிக்குரிய சாயலில் நமக்கு அந்த ரெஸ்டோரேஷன், அந்த எப்படி ஆவிக்குரிய சாயலை நம்ம ரெஸ்டோர் பண்ணுறோம்? நம்ம ஜஸ்டிஃபை, நீதியாக்கப்படும் பொழுது எப்படி நீதியாக்கப்படுறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதியாக்கப்படுறோம். ஸோ அதுதான் நம்ம எங்கே வாசிச்சோம் பாருங்கள். ரோமர் 5:1 ஒரு வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், பாருங்கள் சிவப்பில் போட்டிருக்கேன், விசுவாசத்தினாலே இந்த இந்த ஜஸ்டிஃபிகேஷன், இந்த நீதிமானாக்கப்படுற ப்ராசஸை நம்ம பெருசாக வெட்டி முறிச்சோ, காணிக்கையை கொடுத்தோ, உடலை வருத்தியோ, எந்த காரியத்தை செஞ்சோம் நம்ம நீதிமானாக்கப்படலை. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுறோம். அடுத்ததா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போது இந்த சமாதானம்ன்றது, இந்த சமாதானம்ன்ற வார்த்தை தான் பேசிக்கலி நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆவிக்குரிய சாயல். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைக்னஸில், நான் எப்படி சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் லைக்னஸில் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னு சொன்ன, ஆவிக்குரிய சாயலில் இன்னசென்ட்டாக உருவாக்கப்பட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த இன்னசென்ஸை திரும்ப நமக்குள்ளே, இப்போ நம்ம இன்னசென்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. யாராவது நம்ம இன்னசென்ட்டுன்னு சொல்லுவோமா? நான் வந்து இன்னசென்ட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கிடையவே கிடையாது. மனுஷனாக பிறந்தவங்க யாருமே இன்னசென்ட்டே கிடையாது, எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் இந்த இன்னசென்ஸ் அப்படின்றதனுடைய ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக தான் இந்த ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ எனக்குள்ள அந்த கில்ட் நீங்குது. அதாவது நான் பாவம் செஞ்சேன்ற ஒரு குற்ற உணர்வு நீங்கி, நான் தேவனோடு என்ன பண்ணுறேன்? சமாதானம், நான் ஐக்கியப்படுறேன், அவரோடு நெருங்கி வரேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவரோடு கூட நான் பேசுகிறேன், அவரோடு கூட மனசார நான் பேசுகிறேன். எப்படி என்னால் பேச முடியுது? ஏன்னா என் ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயலில் ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்ததான இன்னசென்ஸ் இப்போ என்கிட்ட இல்லைன்னாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியும் நான் விசுவாசிக்கிறதுனால, நல்லா கவனிக்கணும், நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? அதனால இப்போ எனக்குள்ள என்ன நடக்குதுங்க? தேவனிடத்தில் நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இன்னசென்ஸை இழந்தது உண்மைதான். ஆனால் ஏசப்பாவை நான் விசுவாசிக்கிறது நிமித்தமாக அந்த இன்னசென்ஸ் நான் இழந்து போய் ஒரு கில்ட்டு வந்துச்சு இல்லையா, ஒரு குற்ற உணர்ச்சி, அது வெளியேறி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? தேவனோடு கூட சமாதானம் நான் பெற்றிருக்கிறேன். ஐ எம் அலைன்டு வித் காட். தேவனோட அப்படியே ஒப்புரவாக்கப்பட்டுட்டேன். இப்போது நான் தேவனிடத்தில் சேரும்போது என் மனசில் ஒரு கில்ட் இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை. ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய சாயலில் நடந்த அந்த காரியத்தை நான் நீதி ஆக்கப்படுறதுனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீதி ஆக்கினதுனால நான் என்ன பண்ணுறேன்? அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்து ஆவிக்குரிய சாயலை மறுபடியும் நான் தரித்து கொள்ளுகிறேன். அப்போ ஆவிக்குரிய சாயலை நான் மறுபடியும் தரித்து கொள்ளும் பொழுது, நல்லா கவனிக்கணும், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பிதாவாகிய தேவனோடு எப்படி உறவு கொண்டுகிட்டு இருந்தாங்களோ, மாலை வேளையில் அந்த பிதாவாகிய தேவன் அவங்களோடு கூட உலா வந்தார் அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு அனுபவத்தை இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம ஏசப்பாவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது, இப்போ நீங்களும் நானும் பிதாவோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் தான் நம்ம வரோம். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? புரியலன்னா தம்ஸ் டவுன் கூட கொடுக்கலாம். அங்கே ஒரு தம்ஸ் டவுன் ஆப்ஷன் இருக்கு, அது கூட கொடுங்க. நான் திரும்ப இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. சரி, இப்போது இதுதான். ஸோ அப்போது ஆதியிலே அவங்க இழந்து போனதான அந்த உறவை இப்போ நம்ம திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். எப்போ? நீதிமானாக்கப்படும் போது, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது. அந்த இழந்து போன உறவை திரும்ப பெற்றுக்கொள்கிறது தான் என்ன ஒரு வார்த்தையில் பயன்படுத்துகிறாரு? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரை விட்டு தூரம் தான் வந்தாச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனால இப்போ நான் என்ன ஆகிறேன்? அவரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறேன், அவரோடு கூட இணைந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்ததை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அப்போது இங்கே என்ன நடக்குது? நம்ம தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம், தேவனோடு கூட சீர் செய்யப்படுகிறோம். எதனால? இயேசு கிறிஸ்துவினுடைய
கிரியைகளினாலே, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே பலியானதினாலே, அவருடைய கிரியைகளினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு இந்த காரியம் தேவனோடு கூட நான் ஒப்புரவாக்கப்படுகிறேன். புரியுதுங்களா? இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சாயல். அடுத்து 2வது நம்ம என்ன பார்த்தோங்க? கேரக்டர் லைக்னஸ்னு பார்த்தோம் இல்லையா? சுபாவத்தின் சாயல் அடுத்துதான் நான் பார்க்கிறது. இப்போ சுபாவத்தின் சாயல்னா என்ன? இப்போ ஆவிக்குரிய நிலையில் இன்னசென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். குற்றமில்லாமை அப்படின்ற ஒரு நிலையை அவங்க எழுந்துட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி மனுஷனுக்கு உள்ள இருந்ததான இன்னொரு சாயல் என்ன அப்படின்னா சுபாவம், தெய்வீக சுபாவம், டிவைன் கேரக்டர், தெய்வீக சுபாவங்கள். தெய்வீக சுபாவம்னா என்ன அப்படின்னா தேவனை போல எல்லாத்தையும், அதாவது தேவனை போல அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுன்றது கிடையாது. அதாவது தேவனை போல ஒரு காரியத்தை அவர் சர்வ வல்லவராக இருந்தது மாதிரி ஆதாம் எவ்வளோ சர்வ வல்லவங்களாக இருந்திருப்பாங்களோ அது கிடையாது. அது செயல், அதாவது அவங்களுடைய வெளிப்பாடுகள். அதை நம்ம கேரக்டர்னு சொல்ல முடியாது. கேரக்டர்னா என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்ததான அந்த தெய்வீக தன்மை. ஸோ அது எதுக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னா ஏசப்பாக்கு தான் நம்ம ஒப்பிட முடியும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் வேற யாருமே ஏசப்பா மாதிரி பரிசுத்தமாக வேறு யாருமே இல்லை இல்லையா? ஸோ அப்போது ஏசப்பாக்குள்ளே இருந்ததான அந்த சுபாவம், இப்போ ஏசப்பாக்குள்ளே இருந்ததான சுபாவம் எப்போ வெளிப்பட்டுச்சு, எங்கேருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது? நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பாக்குள்ளே இருக்கிற சுபாவம் அவர் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னா, நம்ம பைபிளில் லூக்காவில் வாசிக்கிறோம். அதாவது அவர் வருடந்தோறும் எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது ஓரளவுக்கு நல்லா பேச தெரிய விவரம் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, அம்மா அப்பா விட்டுட்டு அவர் ஆலய தலைவர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்க அம்மா அப்பா 2 பேரும் யோசேப்போ மரியாளும் போயிடுறாங்க. போய் 2-3 நாள் கழித்து பார்த்தா பையனை காணோன்னு திரும்ப தேடிட்டு வராங்க. தேடிட்டு பார்த்தா இவங்க ஆலய தலைவர்களோடு உட்காந்து பயங்கரமாக சம்பாஷணை பேசிகிட்டு இருக்கார். அப்போது உடனே கேட்குறாங்க, ஏன் மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண? உன்னை குறித்து நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டோமே அப்படின்ன உடனே ஏசப்பா ஒரு பதில் சொல்கிறாரு. அங்கே ஏன் கவலைப்படுறீங்க? என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா கவனிக்கணும். இது அவர் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாததுனால இவர் கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசின ஒரு வார்த்தை இல்லை. இது அவங்க அவங்களுடைய ஹியூமன் நேச்சரையும் வெளிப்படுத்துது. அதாவது அவங்க ஒரு அம்மா அப்பா விழுந்து போனவங்க, அவங்களும் பாவம் செஞ்சவங்க தான். மரியாள் அவங்களும் ஒரு ஒரு தெய்வீக பிறப்பு கிடையாது. அவங்க அந்த டைமில் பரிசுத்தமாக அவைலபிள், ஷி வாஸ் அவைலபிள், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க தெய்வ பிறப்புன்னெலாம் சொல்ல முடியாது. யோசேப்பும் தெய்வ பிறப்பு கிடையாது, மரியாளும் தெய்வ பிறப்பு கிடையாது. ஸோ அவங்க பார்ட்டில் ஹியூமன் பேரண்ட்ஸாக என்ன செய்வோமோ அதை தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் இந்த பக்கம் ஏசப்பா அந்த காலத்திலிருந்தே ஒரு தெய்வீகத்தன்மையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவர் வெளிப்படுத்தின தெய்வீகத்தன்மை என்ன? டிபெண்டன்ஸ் ஆன் காட். அந்த வயதில் எல்லாரும் அம்மா அப்பாவை தான் சார்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருங்க, எதையுமே கவலைப்படாமல், எதை குறித்து அம்மா அப்பா போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதை பற்றி ஏதாவது யோசிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இங்கே இருந்திருக்க மாட்டார், அம்மா அப்பா கூடயே போயிருந்திருப்பார் இல்லையா? ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அவர் சிறு பிராயத்திலிருந்தே நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் பைபிளில். இது இல்லாமல் என்னென்ன சிறு பிராயத்தில் நடந்ததோ நமக்கு தெரியாது. பட் அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 30 வயசு ஊழியத்துக்கு வரும்போதாக இருக்கட்டும், அந்த டைம்லேருந்து ஒரு சிலுவை மரணம், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு காட்சி அளித்தல், அவர் மனுஷனாக இந்த பூமியில் இருந்த காலத்தில் அவர் வெளிப்படுத்தின சுபாவங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை தான் தெய்வீக சுபாவம்னு சொல்கிறோம். ஸோ அவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தாரா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தினார்ன்றது மாத்திரம் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல டிபெண்டன்ஸ், இப்போ நான் சொன்ன இடத்துல அம்மா அப்பாவை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்ளணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா யோவான், அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் போய் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதா அப்படின்ன உடனே அங்கே திரும்ப என்ன சொல்கிறாரு, இதை நம்ம செய்யணும், இது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும்படி நம்ம இதை செய்யணும்னு சொல்கிறாரு. அங்கேருந்து ஆரம்பிச்சு வேறு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே
அவர் அந்த டிவினிட்டி, தெய்வீக சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துறார். ஆனா அவர் மனுஷன்றதையும் அவர் ஒத்துக்கிறார். ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய வாழ்வு பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், என்னை நல்லவன் ஏன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே. அப்போ ஏன் ஏசப்பாவை சொல்லணும்? ஏன் ஏசப்பா நல்லவர் கிடையாதா? நல்ல போதகரேன்னு நீ ஏன் சொல்கிறேன்னு அவர் ஏன் கேட்கணும்? ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் தன்னுடைய மனுஷிகத்தன்மை, ஹி வாஸ் ரிவீலிங் ஹிஸ் ஹியூமனிட்டி மோர் தேன் ஹிஸ் டிவினிட்டி. அவர் தன்னுடைய மனித சுபாவத்தை வெளிப்படுத்தணும்னு தான் இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவர்களுடைய மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார். இப்போ ஒருவேளை இவர் வெறுமனே தெய்வீக சுபாவம் உள்ளவராக இருந்தாலும் தெய்வீக தன்மை, அதாவது அந்த அந்த டிவைன் நேச்சரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, என்னைய கடவுள்னு கூப்பிடு, என்னை ஆண்டவர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வீக தன்மையை டிமாண்ட் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிச்சயமாக நம்ம பின்பற்றக்கூடிய உதாரணமாக மாறி இருக்கவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது ஏசப்பாவை வந்து நம்மளுடைய முன்மாதிரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வேறு யாருமே நம்ம பைபிளில் முன்மாதிரின்னு சொல்கிறது இல்லை. ஏசப்பாவை மாத்திரம்தான் முன்மாதிரின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் இந்த பூமியில் தெய்வமாக வந்தும் மனுஷனுடைய அந்த சாயலை எடுத்துக்கொண்டு மனுஷனாகவே வாழ்ந்து, மனுஷனை போல இல்லை, மனுஷனாகவே வாழ்ந்து பிதாவுக்கு கீழ்ப்படுகிறத பிரதானப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுகிறதான முன்மாதிரியை நமக்கு வச்சு போயிருக்கார் இல்லையா? இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பாவை நம்முடைய முன்மாதிரியாக வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஏசப்பா இந்த பூமியில் இருந்தப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் இருந்தப்போ அவர் வெளிப்படுத்தினதான அந்த அந்த என்ன சொல்கிறது, அவருடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிவைன் நேச்சர், ஹியூமன் நேச்சர் ரெண்டுமே இருந்தது இல்லையா? 100% நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் 50% காடு 50% மேனுங்க அப்படின்னு கிடையாது. அவர் 100% தெய்வமாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். ஆனால் அவர் எதை சூஸ் பண்ணார், எதை வெளிப்படுத்தணும்னு அவர் நினைச்சாரு? மனுஷனுக்கு முன்னாடி மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஹியூமன் நேச்சரை வெளிப்படுத்தணும்னு நினைச்சார். ஆனால் அவருடைய லைக்னஸ், அவர் வெளிப்படுத்தினதான சுபாவம் என்ன சுபாவங்க? தெய்வீக சுபாவம். நான் சொல்கிறது புரியுதா? ஹியூமன், அதாவது அந்த 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 ஹியூமன் அது அந்த 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 மனுஷனுடைய அந்த தன்மை இருந்துச்சு. ஆனால் அவர் வெளிப்படுத்தின சுபாவம் தெய்வீக சுபாவங்கள். அதனால தான் மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கிறாரு. ஆலயத்தில் வந்து புறா விற்கிறவங்க காசுக்காரங்களை பார்த்தோன்னே கோவப்படுறாரு. இப்போ அப்போ அப்போ தேவன் வந்து கோவப்படக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தேவன் கோவப்படுவார். அவர் எங்கே கோவப்படுவார்? அநியாயம் இருக்கிற இடத்துல அவர் நிச்சயமாக கோவப்படுவார். ஸோ அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மன்னிக்க வேண்டிய இடத்துல அவர் மன்னிச்சிருக்கிறாரு. எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ இதெல்லாமே ஏசப்பாவனுடைய ஃபுல் பிஹேவியர் பேட்டர்ன் நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் மனுஷனாக வாழ்ந்து தெய்வீக சாயலை, தெய்வீக சுபாவத்தின் சாயலை அவர் வெளிப்படுத்தினார். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? ஆவிக்குரிய சாயல். இப்போ ரெண்டாவது பார்த்தது ஆவிக்குரிய சாயலுக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னாங்க, அந்த இன்னசென்ஸ். அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? ஏசப்பா மேலே நம்ம வைக்கிற விசுவாசத்தினாலே நீதியாக்கப்பட்டு பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கறது சுபாவ சாயல். சுபாவ சாயலுக்கும் ஏசப்பா தான் உதாரணம். இந்த பூமியில் அவர் மனுஷனாக இருந்தோம் தெய்வீக சுபாவ சாயல்களை அவர் வெளிப்படுத்தினார். சரிங்களா? இந்த தெய்வீக சுபாவ சாயலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிரதானமானதும் ஒரே விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி, விழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, இது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஆசையாகவே இருந்துச்சு. என்னன்னா, பிதாவுக்கு கீழ்ப்படியணும். பிதாவுக்கு கீழ்ப்படியணும். தன்னை உருவாக்கினவர் சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியணும். இப்படின்றது மாத்திரம்தான் அவங்களுடைய லைஃப்பில் ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் எப்போ பாவம் உள்ள நுழைஞ்சதோ அப்போவே அந்த ஆசை மொத்தத்துக்கும் போயிடுச்சு. அதாவது பிதாவுக்கு கீழ்ப்படியணுன்ற ஆசை மாறி, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதை நான் செய்வேன் அப்படின்றதான ஒரு எண்ணம் மாறுனுச்சு. புரியுதுங்களா? இதுதான் வீழ்ச்சிக்கு முன்பதாக, வீழ்ச்சின்னு என்ன அர்த்தம்? பாவம் நுழையிறதுக்கு முன்பதாக இருந்த ஆதாம் ஏவாளுக்கு இருந்ததான சுபாவம். என்ன சுபாவம்? நேச்சுரலாகவே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நேச்சுரலாகவே எப்படி தான் இருந்திருக்காங்க தெரியுமா?
பிதாவுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாரு அதை செய்யணும். ஆனா அதை செய்ய தவறும் போது அப்படியே டோட்டலா மாறிடுச்சு, கதையே மாறிடுச்சு. இப்போ அப்படி ஜீசஸ் கிட்ட வருவோம். இப்போ ஜீசஸும் பாருங்க, இந்த பூமியில அவர் இருந்தப்பெல்லாம் அவர் என்னதான் பண்றாரு? பிதாவுனுடைய சித்தத்தை அவர் செய்கிறார். இன்ஃபேக்ட் அவர் இந்த சமாரிய பெண்ணிடத்துல பேசிட்டு இருக்கும்போது டீச்சர்கள்லாம் சாப்பாடு வாங்க போறாங்க. ஊருக்குள்ள போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரானு. நல்லா பசியா இருக்கிறாரு. அதனால இவர் அந்த டைம்ல நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் இவர் அதுக்குள்ளே சமாரிய பெண்ணிடத்துல பேசி தண்ணி கேட்குறாரு. அப்புறம் அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க, சீஷர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் அறியாத வேற ஒரு உணவு எனக்கு இருக்குதுன்றாரு. என்னடா அது, நம்ம இல்லாத டைமில் இந்த அம்மா சமாரிய பெண் எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குத்தாங்களா அப்படின்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துருப்பானுங்க. அப்போ சொல்கிறாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம், என்னுடைய உணவு. இப்போ பாருங்க, ஜீசஸுக்கு அந்த சுபாவம் இருந்துச்சு. ஜீசஸ் வாஸ் இன்க்ளைன்டு டு டூ த வில் ஆஃப் காட். ஏசப்பாவுக்கு இருந்த அந்த தெய்வீக சுபாவம் என்ன தெரியுங்களா? அவர் பிதாவுனுடைய சித்தத்தை ரொம்ப ஆசையா விருப்பப்பட்டு செஞ்சார். கஷ்டப்பட்டு செய்யல, விருப்பப்பட்டு செஞ்சார். பட் அதில் அவருக்கு கஷ்டங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ சிலுவை மரணம் அப்படின்றது கெத்செமனே தோட்டத்தில் அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு காரியம். நம்ம பாவத்துக்காக மறிக்கலாம், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்துக்காக மறிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த டைம்ல தான் ஒரு 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 வேண்டுதலாக செய்கிறார் இல்லையா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஸோ இந்த கேரக்டர் லைக்னஸ், இந்த சுபாவத்தில் இருக்கிறதான சாயல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்போ மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன் இந்த பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த இந்த ஆவிக்குரிய சாயல், ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ்ல என்ன சொன்னேன்? ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன், நீதியாக்கப்படுதல். ஆனால் இப்போ ரெண்டாவது நாம் பார்க்கிறத இந்த சுபாவ சாயல்ல ரொம்ப முக்கியமானது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த பரிசுத்தமாக்கப்படுறவங்க எல்லாரையுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, டூயிங் த வில் ஆஃப் காட். அவங்க they will be naturally inclined towards the will of God. அவங்க நேச்சுரலாகவே தேவனுடைய சாயலை தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றது தான் அவங்களுடைய ஏக்கமும் விருப்பமாகவே இருந்திருக்கும். இவங்க தான் ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க. யாரு? சுபாவம், அதாவது சுபாவ சாயலை தரித்து கொள்றவங்க. பரிசுத்தமாக்கப்படும் போது அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். எல்லாத்துலேயுமே அவங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மனுஷனும், இப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், ஒரு மனுஷன் ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் சுபாவ சாயல்ல ஏசப்பாவை போல மாற்றப்படணும்னு நினைக்கிறார். இப்போ அந்த மனுஷனை கொண்டு போய் உலகத்தில் வாழ்கிற உலகத்தோடு வாழ்கிற ஒரு 10 மனுஷங்களோட கொண்டு போய் வச்சிங்கன்னா, இந்த 2 கூட்டத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். இந்த ஒருத்தரால் அந்த 10 பேரால் இணைஞ்சு போகவே முடியாது. அந்த 10 பேருக்கு இந்த ஒருத்தரால் தொல்லையாகவே இருக்கும். ஏன்னா அந்த மிச்ச 10 பேர் என்ன பண்ண மாட்டார், இவர் விடவே மாட்டார். சொல்லிக்கிட்டே இருப்பார், தேவனுடைய சித்தத்தை செய்யணும்பா, தேவனுடைய சித்தத்தை செய்யணும்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த 10 பேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. இவருக்கும் அவங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாத பார்க்கும்போது இந்த ஒருத்தருக்கும், தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒருத்தருக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா பரிசுத்தமாக்கப்படும் பொழுது ரெண்டாவது கேரக்டர், ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது லைக்னஸ், அதாவது இந்த சுபாவ சாயல்ல பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நேச்சுரலாக நமக்குள்ள வருகிறதான ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்போது நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள தேவ சித்தத்தை செய்யணுன்ற ஒரு ஆசை வருது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றது ஒரு கட்டாயம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தட் வி டூ த வில் ஆஃப் காட். இட் இஸ் அவுட் ஆஃப் த லைக்னஸ் அண்ட் த இன்க்ளினேஷன் தட் வி ஹாவ் டுவர்ட்ஸ் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பின் சார்பாக, தேவனுடைய அன்பின் பட்சமாக, இல்லை தேவனை நான் நேசிக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், அவருடைய சுபாவத்தினால நான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் தான் நமக்குள்ள என்ன ஆசை வருதுங்க? தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ள வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த அவதாரம் எடுத்த பொழுது, மனித அவதாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்த பொழுது
தேவன் மனுஷர் சாயலானார். எதற்காக? மனுஷனெல்லாம் தேவனோடு கூட திரும்ப ஒப்புரவாகும்படியாக. சரிங்களா? ஸோ அப்போ அதனால தான் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற்றப்பட வேண்டும்ன்றது அப்போஸ்தலர் சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கலாமா? ரோமர் 8:29 எடுத்துட்டிங்களா? உங்கள் பைபிளில் நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே, இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தாலும் ஓகே. வாசிக்கிறேன் பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, இந்த ரெட்டில் இருக்கிறத நல்லா கவனித்து வாசிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த சிவப்பில் இருக்கிறது மாத்திரம் வாசிக்கிறேன். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, இப்போ நம்ம எல்லாரையும் பெயர் சொல்லி முன்னறிந்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, யார் மாதிரி? ஜீசஸுடைய சாயல், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுபாவ சாயல் ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ நம்மளை முன் குறிச்சிருக்கிறார். நம்ம சுபாவ சாயல்ல ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை ஒப்பாக மாற்றிட்டாருன்னு சொல்லலை. ப்ராசஸில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாருப்பா. உங்கள் பேரை அவர் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறார், அவர் கையில் வச்சிருக்கிறார். பில்லி என்னுடைய முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் பில்லியோட பேரும் இருக்குது. இப்போ இதுக்காக தான் இந்த பரிசுத்தமாகுதலை நானும் வாஞ்சிக்கிறேன். இதற்காக தான் அளவில்லாத கிருபையை அவர் என் மேலே பொழிந்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதற்காக? குமாரனுடைய சாயலுக்கு நான் ஒப்பாகும்படியாக. ஏன்னா அவருடைய சுபாவ சாயல், அந்த கேரக்டர் லைக்னஸ் எனக்குள்ளாக, அந்த சுபாவ சாயல் எனக்குள்ளாக வெளிப்படும்படியாக. இதுதான் ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறது பரிசுத்தமாகுதல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சவாலாக சொல்லுகிறார். பாருங்க, ரோமர் 12:2 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. பாருங்க, இங்கேயும் அந்த விஷயம் தான், அந்த வார்த்தை தான் பேசுறாரு, சித்தம். ஏன்னா தேவனுடைய அந்த சுபாவ சாயல் வந்துருச்சுனாலே நேச்சுரலாகவே நமக்கு வரக்கூடிய ஆசை என்னன்னா, தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம், அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு ஆசை இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படலைன்னு அர்த்தம். சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு வாஞ்சையும் விருப்பமும் இல்லை அப்படின்னா நமக்குள்ள நம்மளுடைய ரட்சிப்பே சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்ததாக ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் செய்யலை. ரட்சிக்கப்பட்டு, அதாவது நீதியாக்கப்பட்டு அந்த நிலையிலே நான் இருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்படுதல் அந்த ப்ராசஸ்குள்ளே நான் போகவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறத உங்களுடைய ஆசையா மனசார நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, உங்களால் செய்ய முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புது பிறப்பு, அதாவது இந்த மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புது பிறப்பு நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரி இது திடீரென்று இப்போ நான் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அது எடுத்துக்கும். நீதியாக்கப்படுதல் மாதிரி இது ஒரே நாளில், அவரை நான் விசுவாசிக்கிற ஒரே நைட்டில் இல்லை ஒரே ஒரு நொடியில் நடக்கக்கூடிய காரியம் இது அல்ல. இது தொடர்ச்சியாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அதுதான் நம்ம 1 யோவான் 3:2 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இங்கே ஜான் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்போ இந்த கேரக்டர் லைக்னஸ்ல, இந்த சுபாவ சாயல்ல என்ன ஆகுறோமா, இப்போ தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் அதில் டவுட் கிடையாது, நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனால் இனி வருகிற காலத்தில் எப்படி இருக்கும்ன்றது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்றாரு,
அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவன். அவர் எப்படி இருக்கிறாரு? பெர்ஃபெக்டா அவர் வந்து சாங்டிஃபைடு, பரிசுத்தமாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்படுதல்ன்ற ப்ராசஸில் அவர் இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டார். அவர் அந்த அந்த ப்ராசஸை முடிச்சிட்டார். க்ளோரிஃபிகேஷன் ப்ராசஸையும் முடிச்சிட்டார். 3 ப்ராசஸையும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். நீதியாக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், மகிமையாக்கப்படணும். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன். இப்போது 3யுமே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போது நம்மளை அழைச்சி கொண்டு போகிறதுக்கு வராரு இல்லையா? ஒன்று நம்மளுடைய மரணமோ இல்லை நம்முடைய ஒன்று மரணமோ இல்லை தேவனுடைய வருகையோ, அந்த டைமில் நம்ம அவரை பார்க்குறோம் இல்லையா? ஏசப்பாவை பார்ப்போம் இல்லையா? முகமுகமாக நம்ம பார்க்கும்போது அதுதான் ஜான் சொல்கிறாரு. யோவான் என்ன சொல்கிறாரு? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அப்போ அந்த டைமில் அது வரைக்கும் ஒருவேளை என் மரணமாக இருக்கலாம், தேவனுடைய வருகையாக இருக்கலாம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? அந்த சாங்டிஃபிகேஷனில் நான் அந்த பரிசுத்தம் ஆகுதலில் நான் வளர்ந்துக்கும். அது வரைக்கும் என்னுடைய ஆசை என்னவாக தான் இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துக்கு போய் நான் சேர்ற வரைக்கும், எதர் என் மரணமோ தேவனுடைய வருகையோ, அது வரைக்கும் என்னுடைய எண்ணம், ஏக்கம், ஆசை எல்லாம் என்னவா இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றது ஏதோ பல டாப்பிக்கில் ஒரே ஒரு டாபிக் எடுத்து இவங்க என்னடா சும்மா தேவசித்தம் தேவசித்தம் என்னத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சிங்லேயும் சரி, நம்மளுடைய இப்போ முக்கியமான லைஃப் டெசிஷன்ஸ், படிப்பு, திருமணம், தொழில், பொருளாதாரம், இந்த மாதிரி பல காரியங்களில் நம்ம திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னதான்? தேவ சித்தத்தை செய்யணும். ஒருவேளை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருக்கும் டென்ஷன், என்னன்னா சும்மா தேவ சித்தம் என்னத்துக்குற இவ்வளோ எதுக்கு ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது ஓவர் எம்ஃபசைஸ் கிடையாது. உண்மையாலுமே பரிசுத்தமாக்கப்படுறவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் நேச்சுரலாகவே வந்துடும். அப்போ ஒருவேளை அந்த ஏக்கம் இல்லைன்னா நம்ம இன்னும் என்ன ஆகலை, இன்னும் பரிசுத்தம் ஆக வேண்டிய அளவுக்கு நம்ம பரிசுத்தம் ஆகலை. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு. அந்த அளவு இப்போ பில்லியோட அளவுகோலுக்கு பில்லி வளரணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு. நம்ம எல்லாருமே வந்து இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும், இந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும், நீங்கள் எல்லாரும் என்னைய மாதிரி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவரவருக்கு தேவன் வச்சிருக்கிற பரிசுத்தத்தின் அளவுகோலை ஒவ்வொரு நாளும் நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம அட்டைன் பண்ணணும். அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சமூகத்திலும் காத்திருந்து ஜெபித்து இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாய் கொண்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்குள்ள நேச்சுரலாக இந்த இன்க்ளினேஷன், அந்த ஆசை வரணும்ப்பா, உங்கள் சித்தத்தை செய்யணுன்ற ஆசை வரணும் அப்படின்றதுக்காக தான் பரிசுத்தமாகுதலை நம்ம வாஞ்சிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால், அவர் சாங்டிஃபைடு, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டார். பரிசுத்தமாக்கப்பட்ட அவரை நானும் பரிசுத்தமாக்கப்பட்ட முழுமையோடு நான் அவர் என்ன பண்ண போகிறேன்? பார்க்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நானும் அந்த குறிப்பிட்ட செய்தியை நான் செப்டம்பர் 11 தான் நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை சார்லி கர்க் என்கிறதான ஒரு மனிதன், அவரை இந்த நம்மளுடைய தொலைக்காட்சி செய்திகள்லாம் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக, டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆதரவாளர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் அதெல்லாம் பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு சில விஷயங்களில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரே ஒழிய அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் உண்மையாலுமே தேவனுடைய மனிதனாக, தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசின ஒரு மனிதனாக இருந்தார். இப்போது நான் யோசித்து பார்த்தேன். ஆக்சுவலி ஏஐயில் ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருந்தார். அந்த இடத்துல உட்காந்து அவர் அந்த மைக் பிடிச்சி பேசிகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் தான் சுடுறாங்க அவரை. அப்போது அவர் சுட்ட உடனே அவர் சுடுறது காமிக்கல அந்த ஏஐ வீடியோவில். அவர் பேசிக்கிட்டே இருக்கார். திடீர்னு அவர் முன்னாடி ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த உடனே அப்படியே மைக்கு கீழே வச்சுட்டு அப்படியே போகிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே போகிறார். போனால் அந்த பக்கம் தேவ தூதர்கள், அங்கே ஒரு படி இருக்குது. அந்த படி நேராக அப்படியே வானத்துக்கு போகிற மாதிரி ஒரு படி இருக்குது. அந்த வானத்தில் மேலே சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இவர் அப்படியே அதில் ஓடி போய் திடீர்னு அவர் போக போக அவருக்கு அப்படியே சைடில் அவருக்கு ரெக்கையெல்லாம் முளைச்சிருது. உடனே அப்படியே பறந்துடுறார். இந்த மாதிரி அழகாக ஏஐயில் ஒருத்தங்க வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, எனக்கு அழுகையாகவும் வந்தது. அப்போது இப்படி தான் பாருங்கள், அந்த நொடியை ஒருவேளை சார்லி கர்க் அறிந்திருந்தாரோ அறியலையோ நமக்கு தெரியாது. தேவன் அவருக்கு சொல்லியிருந்தாரோ கண்டிப்பாக அவர் அதற்காக ஆயத்தமாக இருந்திருப்பார் தானே நினைக்கிறேன். ஏன்னா பரிசுத்தவான்கள் எல்லாரையுமே கர்த்தர் அந்த மரண நாளிலே அவங்கள என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறார். அவங்களுக்குன்னு முன்குறித்து அவருக்காகன்னு வாழ்கிறவங்கள எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி அவர் எடுத்துக்கிறார். இதுதான் இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு காரியம். அதனால் நான் எப்படி வேணால் இருப்பேன்னு சொல்ல முடியாது. பட் ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்பயுமே ஆயத்தத்தோடு இருக்கணும்.
இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த குண்டடி படும்போது இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், திடீர்னு என் கழுத்துல வந்து ஒரு குண்டடி விழுதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எதிர்பாராத விதத்துல திடீர்னு வந்து உயிர் போகுது, அப்படி டப்புன்னு ஒரு செகண்ட் தான். அப்ப அந்த நேரத்துல நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்குது? அந்த நேரத்துல என்னுடைய ஆசை என்ன? அந்த நேரத்துல என்னுடைய என்னுடைய மனசுல இருந்த ஏக்கம் என்ன? அன்னைக்கு ஒரு நாள் நானும் குடும்பமா போயிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஷாப்பிங் போயிட்டு என் வீட்டில் எல்லாம் வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எடுங்க, இந்த ட்ரெஸ் எடுங்க. இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். அப்போது அப்பா என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்பா என் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த நேரம் மாத்திரம் ஏசப்பா திடீர்னு வந்தாருன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? இருங்க ஏசப்பா, ஒரு புடவை இருக்குது, அதை பார்த்துட்டு வரேன், இல்லை ஒரு ட்ரெஸ் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த டைமில் என்னுடைய ஆசை என்ன? அது அஃப்கோர்ஸ் யோசித்து பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் உண்மையில் அதுதான். இப்போ நான் கடைக்கு போனாலும் சரி, எனக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை நான் பார்த்து அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் ஆழ் மனதிலே என்னுடைய ஏக்கம் என்ன? ஸோ இந்த பரிசுத்தமாக்கப்படுறவங்களுடைய எண்ணம் ஏக்கம் என்னவா இருக்கும்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றது மாத்திரம் தான். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, அப்போ இதுதான். இப்போ இந்த ரெண்டாவதா நாம் பார்க்கிறது சுபாவ சாயல். சுபாவ சாயல்ல சுபாவம் அவருடைய சுபாவம் போல மாற்றப்படும் பொழுது நம்முடைய ஆசை, எண்ணம், ஏக்கம் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அவரை போலவே நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார். அடுத்து மூணாவது, இதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஃபிசிக்கல் லைக்னஸ், அதாவது சரீர பிரகாரமான சாயல். ஸோ 3 காரியங்களா பார்த்துருக்கோம். முதலாவது ஆவிக்குரிய சாயல், சுபாவ சாயல், சரீர சாயல். சரிங்களா? 2 காரியத்தை பார்த்தாச்சு. இப்போ மூணாவதா நம்ம சரீர சாயலை வருவோம். இப்போ ஆண்டவராகிய இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை யோசிச்சு பார்ப்போம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க மகிமையின் சரீரத்தோடு இருந்தாங்கன்னு இருக்கு. இப்போ மகிமையின் சரீரம்னா எப்படி இருக்கும்? அது வந்து எப்படி, அதாவது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல. அது எப்படி இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவர் நிர்வாகம் என்று அறியாதிருந்தார்கள் அப்படின்னு இருந்தது, அப்படின்னு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதை குறிச்சதான ஒரு யோசனையே இல்லை. அப்போ அவங்க மேலே ஏதோ ஒரு ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கலாம் ப்ராபபிளி. அந்த மாதிரி வசனம் எதுவும் இல்லை, பட் என்னுடைய ஒரு புரிதல், அவங்க மேலே ஒரு லைட் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று சம்திங் அவங்களுடைய சரீரத்தின் மேலே இருந்துச்சா, இல்லை சரீரத்தின் மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளணுமான்றது நமக்கு தெரியல. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பனை தான். அது எப்படி இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம யோசிச்சுக்கலாம், 1000 விஷயம் யோசிச்சுக்கலாம். ஆனால் இந்த பக்கம் வருவோம், ஜீசஸ்க்கு வருவோம். ஜீசஸ் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருந்ததுங்க? மகிமையின் சரீரமாக இருந்துச்சு. ஸோ அப்போ மகிமையின் சரீரம், அஃப்கோர்ஸ் அவர் ட்ரெஸ் எல்லாமே போட்டிருந்திருப்பாரு. ஆனால் அவருடைய மகிமையின் சரீரத்தை தொட்டவங்க, பார்த்தவங்க, அறிந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான், இல்லையா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சீஷர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோமா, நம்ம ஊருக்கு வந்ததான தோமா, அவர் தொடுறாரு, விரலை வச்சு தொடுறாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ சீஷர்களை, அந்த ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இல்லைங்களா? அந்த டைமில் ஏசப்பாவை பார்த்தவங்களை தவிர வேற யாருக்குமே மகிமையின் சரீரம்னா எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகிமையின் சாயலை கண்கூடா பார்த்தவங்க யாரு? ஒன்று ஆதாம் ஏவாள், அது பாவத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகிமையின் சரீரம் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி இழந்துட்டோம், பாவம் செஞ்சனால இழந்துட்டோம், ஸோ முடிஞ்சு போச்சு. அவங்க திரும்ப அவங்கக்கிட்ட எந்த வாய்ப்புமே இல்லை, நம்ம போய் பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. இப்போது ஜீசஸ் அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பெற்றுக்கொண்ட சரீரம் என்னதுங்க? மகிமையின் சரீரம். இந்த மகிமையின் சரீரத்தை பார்த்தவங்க யாரு? சீஷர்கள். அந்த சீஷர்கள் நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? வசனத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. யோவான் சுவிசேஷத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். அவர் இன்ஃபேக்ட் அவர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பிடிச்ச மீனை எடுத்துகிட்டு வாங்கப்பா,
இந்த நெருப்பில் சுட்டு சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாரு. சாப்பிட்றாரு. ஸோ அப்போது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய எல்லா செயலையும் அவர் செய்கிறாரு. சாப்பிட்றது, அங்கே வந்து பேசுறது, அதெல்லாமே செய்கிறாரு. அப்போ சாப்பிட்றாரு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அவருக்கு கண்டிப்பாக என்ன வயிறுலாம் இருந்திருக்கும், ஸ்டொமக் கட்ஸ்லாம் இருந்திருக்கும், இன்டெஸ்டின்லாம் இருந்திருக்கும். அப்படியே காற்று மாதிரி பூதம் மாதிரி திடீர்னு அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறது, அப்படியே ரூம்லேருந்து வெளியே வர்றது அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு ஃபிசிக்கலாக தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு தான் அந்த சரீரம் இருந்திருக்கும். அந்த சரீரத்தை பார்த்த சாட்சிகள் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவரை பார்த்த சீஷர்கள் மட்டும்தான். மற்றபடி நமக்கு வேற எந்த ஐடியாவுமே கிடையாது. இந்த ஆவிக்குரிய சரீரம், இந்த மகிமையின் சரீரம் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இது ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2:17. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுறார். ஸோ இங்கே சாகவே சாவாய், எங்கே ஏன் சாகலை அவங்க? அப்போ இந்த மரித்தல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்களுடைய க்ளோரியஸ் பாடி, ஆவிக்குரிய சரீரம் செத்து போச்சு, ஆனால் அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி இருந்துச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை தான் நம்ம இன்ஃபேக்ட் ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, அவங்க ஆவிக்குரிய ரீதியாக செத்துட்டாங்க அப்படின்வாங்க. ஸ்பிரிச்சுவலி டெட். ஓகே, அது ஒரு ஒரு பகுதியில் அந்த இன்டர்பிரட்டேஷன் ஓகே. ஆனால் உண்மையாலுமே எப்படி அவங்க மரித்தாங்களானா மரித்தாங்க. எப்படி மரித்தாங்க? அவங்க மரித்து போனது என்னது அப்படின்னா, ஆதாம் ஏவாள் மேலே இருந்த மகிமையின் சரீரம் மரித்து போயிடுச்சு. அது ஆக்சுவலி மரிக்கக்கூடாது. ஆனால் பாவம் உள்ளே வந்ததுனால அது தேவனோடு கூட நித்தியமாக இருக்கும்படியாக தான் அந்த மகிமையின் சரீரத்தோட கர்த்தர் அவங்கள உருவாக்குனார். ஆனால் அதுக்கு மரணன்றது இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி மரணம் வந்துச்சு? அப்போ அந்த மகிமையின் சரீரத்தை இழக்க செய்கிறது வந்து கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், பாவம். இப்போ தேவனுடைய கற்பனையை அவங்க மீறினதுனால அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு. அப்போது அவங்க ஃபிசிக்கலாக அவங்க சாகலை, ஆனால் அவங்களுடைய க்ளோரியஸ் பாடி, அவங்களுடைய மகிமையின் சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க? மரித்து போய்விட்டது. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 5:12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணம். உலகத்தில் எந்த மனுஷன்? ஆதாம் மூலமாக வந்துச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், அதுக்கப்புறம் ஆதாம்லேருந்து எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இதுவும்ன்றது என்னது? இந்த மகிமையின் சரீரம், அதாவது இந்த க்ளோரி அப்படின்றதும் இந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் இந்த மரணத்தை நம்ம சுமக்க வேண்டியது அவசியம். ஸோ டெத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? நான் நேற்று தினத்துகளோட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த மரித்த சார்லி கர்க், அவருடைய மனைவி எரிக்கா, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க இத்தனைக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க அந்த இடத்துல அங்கே முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய கண்ணு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடக்குது. எப்படி அது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அப்போது அது வந்து ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சுமக்க வேண்டிய ஒரு பாரம். ஆனாலும் அவங்க தேவனுள்ள உற்சாகமாக இருக்கிறாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க, தேவன் அவங்கள பலப்படுத்துகிறார். எல்லாம் இருந்தாலும் we all have to deal with death. மரணத்தை நம்ம எல்லாருமே சந்தித்தாக வேண்டும். நம்மளுடைய அன்பர்கள், உற்றார், உறவினர் மரிக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த மாம்ச சரீரத்தில் ஒரு முடிவு வந்தாலும் அவங்க மகிமையின் சரீரத்தை அவங்க தரித்து கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 15:52 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:52-53 பாருங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். யாரு? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது சரீரம் அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது எது சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அப்போ ஃபிசிக்கல் பாடி மாறி க்ளோரியஸ் பாடியாக மாற்றப்படுது. எப்போ? தேவனுடைய வருகை. இப்போ எது நமக்கு ஃபஸ்ட்டு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய வருகையா? இப்போ செப்டம்பர் 23 சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம யாரும் ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. தேவனுடைய வருகை இன்னைக்கூட இருக்கலாம்,
நிறைய பேர் செப்டம்பர் 29 23 உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா போக மாட்டோம். ஸோ அதனால் எப்பொழுதுமே தேவனுடைய வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாகவும், அவர் வர்ற நேரத்தில் அந்த பரிசுத்தமாகுதனுடைய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நிறைவை அடைஞ்சவனா நான் இருக்கிறேனா? ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிக்க போகிறேன். ஏன்னா அவர் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டார். இப்போ நானும் பரிசுத்தத்தில் நான் முழுமை அடைஞ்சாதான் அவரை நான் பார்க்க முடியும். ஸோ அன்னைக்கு இப்போ இன்னைக்கு பில்லிக்கான பரிசுத்தத்தின் அளவை பில்லி அச்சீவ் பண்ணியிருக்காரா? இதுதான் கேள்வி. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இன்னைக்கு நான் ஏசப்பா நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்பினீரோ அந்த பரிசுத்தத்தை நானும் வெளிப்படுத்துறேனா? இந்த கேள்வியை நம்ம எல்லாரும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஆண்டவர் உணர்த்தினார்னா அது உடனே அதை அறிக்கை செய்து நம்ம ஒப்புரவாகணும். பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்போது அந்த அதாவது அழிவுள்ளது அழிவில்லாமையை தரித்து கொள்ளும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணப்படுவோம்? தேவனுடைய சாயலாக நாம் மாற்றப்படுவோம். ஸோ அதுதான் பாருங்கள், ஒரே ஒரு பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன் இந்த காரியத்தில். ஸோ முதலாவது ஸ்பிரிச்சுவல் லைக்னஸ், ஆவிக்குரிய சுபாவம். அது என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, நீதியாக்கப்படுதல்ன்ற விஷயத்தில் நடக்குது. அது ஒரே நாளிலே ஒரு தருணத்திலே நடக்கிற ஒரு காரியம், ஏசப்பா மேலே நம்ம வைக்கிற விசுவாசம். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் சுபாவ சாயல். அதில் என்னன்னு பார்த்தோங்க, பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன். அது எப்படி நடக்குது? அது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, தினந்தோறும் நடக்கிறது. அது நடக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னேன், நமக்குள்ள நேச்சுரலாக தேவ சித்தத்தை செய்யணுன்ற ஒரு ஆசை ஒன்று நமக்குள்ளே உண்டாகுது. அடுத்து மூணாவது ஃபிசிக்கல் லைக்னஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் லைக்னஸ்னால் என்ன அர்த்தம்? முற்றிலுமாக நம்முடைய சரீரமே மாறி மகிமையின் சரீரமாக மாற்றப்படுதல். அதுதான் மகிமையாக்கப்படுதல், குளோரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எப்போ நடக்குது? ஒன்று நம்மளுடைய மரணமோ இல்லை என்றால் தேவனுடைய வருகையோ. அப்போது தேவனுடைய வருகை வர்றப்போ மரித்து போனவங்க ஃபஸ்ட்டு உயிரோடு இருந்திருப்பாங்க, அப்புறம் உயிரோடு இருக்கிற நம்ம போக போகிறோம். அப்போ என்ன பண்ணப்படுவோம்? மகிமையாக்கப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். புரியுதுங்களா? இந்த மூணு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நீதியாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல். ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். ஜஸ்டிஃபை ஆகும் போது, நீதியாக்கப்படும் போது என்ன நடக்குது? ஆவிக்குரிய சுபாவம் மாற்றப்படுது. அடுத்ததா பரிசுத்தமாக்கப்படும் போது என்ன நடக்குது? நம்முடைய சுபாவ சாயல் மாற்றப்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக மகிமையாக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? ஒட்டுமொத்தமாக நம்முடைய சரீரத்தின் சாயலே என்ன பண்ணப்படுது? மகிமையின் சாயலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் தரீங்களா புரிஞ்சதுன்னா? ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்ததா, ஸோ இந்த பெற்றுக்கொண்ட விடுதலையான மனிதர்களாக நம்ம உருவாக்கப்பட்டோம். அதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துதல் அப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்க, ரொம்ப முக்கியமாக இந்த 3 காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீதியாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல். எங்களுக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய சாயல், சுபாவ சாயல், இந்த சரீர சாயல் மாற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் நீதியாக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து தேவனுடைய சித்தத்தை செய்வது எங்களுடைய ஏக்கமும் வாஞ்சியமாக மாறும்படியாகவும், மரணமோ தேவனுடைய வருகையோ எது முன்பதாக வந்தாலும் அதற்கு ஆயத்தத்தோடு இருந்து முழுவதுமாக அந்த மகிமையின் சரீரத்தையும் மகிமையின் சாயலையும் நாங்கள் தரித்து கொண்டவர்களாக இருக்கவும் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைங்க தங்களுடைய தனிப்பட்ட நேரங்களில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து அவங்களோடு கூட பேசுங்க. சித்தத்தை செய்யணுன்ற வாஞ்சி அவங்களுக்குள்ளே ஏற்படட்டும். பரிசுத்தமாகுதல் இன்னும் அவங்களுடைய எண்ணமும் ஏக்கமும் அவங்களுடைய மூச்சாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you. Next week now meet பண்ணலாம்.